அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லறத் தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி ஏராளமான வசதி வாய்ப்புகளையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஏராளமான மனிதர்கள் இறைவனுடைய பேரருளை பெற்றவர்களாகவும் உலக வசதி வாய்ப்புகளில் சற்று கூடுதலாகவும் குறைவாகவும் உள்ளவர்களாகவும் மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரையிலேயும் முழுமையான சந்தோஷம் உள்ளவனாக இருப்பதில்லை. அதே போன்று முழுமையாக துன்பத்திலேயே உழண்டு கொண்டும் இருப்பதில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா இன்பங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் சுழல விட்டு கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் இன்பம் இருக்கும், சில நேரத்தில் துன்பம் இருக்கும். அதுல குறிப்பாக அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை செய்ய நாடுகிறானோ அவர்களை அதிகமாக சோதனைக்கு உட்படுத்துகிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் நாம் சோதிப்போம். அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், செல்வத்தை எடுத்தும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். குழந்தையை கொடுத்தும் சோதிப்பான், குழந்தையை எடுத்தும் சோதிப்பான். ஆரோக்கியமாக இருக்கும் நிலையிலும் சோதிப்பான், சிலருக்கு நோய்களை கொடுத்தும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். இப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எப்படி நடந்து கொள்ள நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அது போன்று நாம் நடக்க வேண்டும். நம்ம பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம்மை மட்டும்தான் அதிகம் அதிகம் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களை எல்லாம் அல்லாஹ் சோதிப்பதில்லை. நிறைய செல்வத்தை கொடுக்கிறான், வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான் என்று நாம் எண்ணுகிறோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் யாரை நேசிக்கின்றானோ, யார் மீது அன்பு செலுத்துகிறானோ அவர்களை தான் ரொம்ப ஓவராக சோதிக்கிறான். அப்ப அந்த மாதிரி சோதனைகள் வருகின்ற நேரத்தில் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சோதனைகள் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அவன் சொன்ன அடிப்படைக்கு மாறி விடாமல் இருக்க வேண்டும். உதாரணமாக, செல்வத்தை அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறானோ அப்படி செலவழிக்கணும். ஹராமான வழிகளில், வீண் விரயமான வழிகளில் செல்வத்தை நம்ம செலவழித்தோம்னா அது ஒரு சோதனையாகி அதுவே நமக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கலாம். வறுமையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், செல்வமே நமக்கு தரல, ஒன்றுமே கொடுக்கவில்லை. தொழில் தொடங்க வேண்டும், கடன் கேட்டால் யாரும் தரவில்லை என்பதற்காக வட்டிக்கு போய் பொருளாதாரத்தை வாங்கி நாம் தொழிலில் போய் ஈடுபட்டு விடக்கூடாது. குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை, மருத்துவம் செய்து பார்த்தேன், எந்த பயனும் இல்லை, எனவே பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள் என்று தர்காக்கு நாம் படையெடுத்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அழிந்து, தௌஹீத் அழிந்து, நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுக்காமலும் அல்லாஹ் சோதிப்பான். குழந்தையை கொடுக்கிறான் என்பதனால் அந்த குழந்தைகளுக்கு அதிகம் செல்லத்தை கொடுத்து மார்க்க வரம்புகளை சொல்லிக் கொடுக்காமல் நாம் ஆகிவிடக்கூடாது, அதிலையும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அதுல குறிப்பாக இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய சோதிக்கிறார். அந்த சோதனைகளை நாம் எடுத்து பார்த்தால் நம்முடைய சோதனைகள் எல்லாம் ஒரு சாதாரணம் என்று நாம் நினைத்து விடுவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹீமை அவருடைய இறைவன் சோதித்தான், அவர் அனைத்தையும் முழுமைப்படுத்தினார். 1 2 அல்ல, பல கட்டளைகள், 1 2 3 என்று தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா கரெக்டா நடக்கிறாரா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக நிறைய கட்டளைகளை அல்லாஹ் சொல்லி 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 பார்க்கிறார். அத்தனையிலேயும் அவர் வென்றார். பல சோதனைகள். இவர் யாரு? ஃபிரௌனை போன்றவரா?
அபூஜஹலை போன்றவரா? இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இந்த இப்ராஹீமை அல்லாஹ் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். சாதாரண நண்பன் அல்ல, ஜிகிரி தோஸ்த் என்று சொல்வார்களே, ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அல்லாஹ்வுக்குன்னா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள தான் அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நிறைய வாரி வாரி கொடுப்போம். ரொம்ப தெரிந்தவராக இருந்தால் நமக்கு இல்லாவிட்டாலும் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிமை தான் பல கட்டளைகளுக்கு மேல கட்டளை போட்டு சோதிக்கிறான். அதுல ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சோதனையில் குர்ஆன் சொன்ன 3 விஷயங்கள், அந்த சோதனைகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறான்னு பாருங்க. நம்ம நிறைய சோதனைகள் வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் நாம் கொள்கையில் இருந்து சில நேரங்களில் தடுமாறி போய்விடுகிறோம். போற இடங்களில் தோல்வி, அவமானம் இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நாம் நம்மை விட்டு நம்முடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் விட்டும் போய் தற்கொலை என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிலைக்கு போய்விடுகிறார்கள். எக்ஸாமில் எழுதுகிறோம், பாஸ் ஆகலை. நீட்டில் எழுதுகிறோம், பாஸ் ஆகலை. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பல மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை, அதை தீர்க்க முடியவில்லை என்பதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதே போன்று பொருளாதார கடன் தொல்லை தாங்க முடியவில்லை என்பதற்காக இப்படி பல இடங்களில் பல பிரச்சனைகள். திருமணம் முடித்து இன்னொரு வீட்டுக்கு போனோமே ஆனால் அங்க பெரிய பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள் இப்படியெல்லாம் நிறைய வருவதின் காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கை முடிவையே நிரந்தர நரகம் என்பதற்கு கொண்டு போய் வைக்கிறார். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சோதனைகளை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் செய்தி, அல்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் நபிகளாருக்கு இருந்தது. அது ஓட்டப்பந்தயம் வைத்தால் அதுதான் எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல வரும். அப்படிதான் நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒட்டகம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் ஒரு கிராமப்புறத்தில் வந்த ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒருவருடைய ஒட்டகத்திடம் தோத்து போய்விடுகிறது. ஒரு மன்னரின் ஒட்டகம் கிராமத்தில் இருந்து வந்த ஒருவருடைய ஒட்டகத்தில் தோத்து போய்விடுகிறது. அபூபக்கருடையோ உமருடைய ஒட்டகத்திலே தோத்து போனால் கூட எடுத்துருப்பாங்க. எல்லா மக்களும் கவலை கொள்கிறார்கள், நபி தோழர்கள் எல்லாம் கவலை கொள்கிறார்கள். ஒரு அவமானம், ஒரு தோல்வி. என்னடா, ஒரு காலத்திலையும் தோத்து போகாத ஒன்று, அதுவும் சாதாரண ஒரு மனிதனிடத்தில் ஒட்டகத்தில் போய் தோத்து போயிடுச்சு. உடனே நம்ம தோத்து தங்கிறதுக்காக வேண்டிய தற்கொலை முடிவு எடுப்பதில்லை. நபிகளார் அழகாக சொன்னார்கள், உயர்ந்து செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தாழ்த்துவது அல்லாஹ்வினுடைய விதியில் உள்ளது. எப்போது நீ மேலேயே இருக்க மாட்ட, மேலே போனால் ஒரு நாள் கீழே அல்லாஹ் இறக்கிடுவான். இப்போ எல்லாத்திலையும் வெற்றியை கொண்டு போயிருக்கக்கூடிய என்னுடைய ஒட்டம் ஒரு தட்டத்தில் கீழே தான் வரும். இது அல்லாஹ்வுடைய விதி என்று பொருந்தி கொண்டார். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இறைவனுடைய அந்த விதியின் அடிப்படையில் நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தவறான முடிவுக்கு போய்விட மாட்டோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடிந்த உடனேயே குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு பெரிய சோதனையை வைக்கிறார். ஒரு கல்யாணம் முடித்தால் 1 வருடம் அல்லது 2 வருடம் 3 வருடத்தில். ஆனால் இவர்களுக்கு எப்போது அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான்னு பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு துஆவை திருக்குர்ஆன் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. என்னுடைய வயோதிக காலத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்போ கொடுக்குறான்னு பாருங்க, எவ்வளவு காலம் சோதித்திருக்கிறான்னு பாருங்க, எப்படிப்பட்டவரை சோதித்திருக்கிறான்னு பாருங்க. சாதாரண ஒரு மனிதர் அல்ல, ஒரு இறை தூதர். அதிலே ஹலீலுல்லா என்று சொல்லப்பட்டவருக்கு குழந்தை கிடையாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்லை, வருஷக்கணக்கில் இல்லை, கடைசி காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலையும் கொடுக்கிறான், இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். பெருசா இருந்தால் தான் நான் புரிந்து கொள்வேன் என்று போய்விடாதீர்கள். பார்க்கிறோம் பெரிய பெரிய ஆட்களை, நாம் பார்ப்பதெல்லாம் பெரிய ஆட்களா பார்ப்போம். விமானம், தனி விமானம் ஒரு ஆள் வாங்கியிருக்காரு, ஹெலிகாப்டர் தனியாக வாங்கியிருக்காரு, ஒரு ஆள்கிட்ட பஸ் இருக்கு, ஒரு ஆள்கிட்ட 4 கார் இருக்கு, ஒரு ஆள்கிட்ட பைக் இருக்குது. அல்லாஹ் நமக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு ஒரு சைக்கிளை தருகிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் நடந்து போகிறார்கள், அதனை விடவும் கூடுதலாக அல்லாஹ் எனக்கு ஒரு சைக்கிளை தந்திருக்கிறார் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், உடனே கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருடங்கள், 10-20 வருடம் வயோதிக காலத்திலே கொடுத்தாலும் அப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. இறைவனுடைய அருள் கொடைகளில் எதையும் அற்பமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இறைவனுக்கு நன்றி செல்வதிலிருந்து தவிர்த்து விடாதீர்கள். கொடுக்கும் போதும் இந்த வாசகத்தை சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று பாருங்கள். குழந்தை இல்லாமல் திருமணம் முடிந்து விட்டதென்றால் 1 வருடம் கழிந்து விட்டால்
ஆண்களை விட பெண்கள் நிறைய பாதிப்பு. வயிற்றுல புழு பூச்சி எதுவும் இல்லையா? ஊரில் உள்ள அவங்க அமைதியாக இருந்தால் கூட சுற்றி இருக்கிற கூட்டம் பூரா ஒரே தொல்லை கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையான்னு. வயசான காலகட்டம் வரையிலையும் குழந்தை இல்லாமலே இருந்தால் எவ்வளோ பெரிய சோதனை என்பதை பாருங்கள். இந்த ஒரு சோதனையையும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அப்பவும் அவர் என்ன செஞ்சார்? அமைதியாக இருந்தார். எங்கே போயிடல? தர்காவுக்கு போகல, அல்லது வெளியே சிறுக்கில் போயிடல, வேறு எதுக்கும் போகல. அல்லாஹுவை தவறாகவும் எண்ணி விடவில்லை. அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். இரண்டாவது சோதனை, குழந்தையை கொடுத்தவுடன் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க குடும்பத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். குலாமின் ஹலீம், குலாமின் அலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை, அறிவுள்ள ஒரு குழந்தை. அல்லாஹ் சொல்றான். கொடுத்த அந்த குழந்தை யாருன்னு சொன்னா ரொம்ப அற்புதமான மக்கு மாட அல்லாஹ் கொடுக்கல. சில பிள்ளைகள்லாம் கிடக்கும், நிறையா இருப்பான், நல்லா திங்குவான், போவான், ஒரு மண்ணும் படிக்க மாட்டான், எழுதும் தெரியாது. ஆனா அல்லாஹ் கொடுக்குறான், ரொம்ப நாளைக்கு பிறகு கொடுக்குறான். அவ்வளவு அறிவுள்ள ஒரு குழந்தை, சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்ததாக சொல்கிறான். இப்போ எவ்வளவு பாசம் இருக்கும். ரொம்ப பிரில்லியண்டா நம்முடைய பிள்ளை இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். அந்த குழந்தைகிட்ட எப்போதும் என்ன செய்வோம்? வெளியூருக்கு போயிட்டாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபோன் போட்டு பேசுவோம், வீடியோ காலில் பேசுவோம். அவ்வளவு மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகிட்ட பேசுவது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ் என்ன செய்யறான்னு பாருங்க. அடுத்து, இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். அல்லாஹ் ஒரு கட்டளை இருந்தால், இந்த மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் கொண்டு போய் அந்த காபத்துல்லா இருக்க அந்த பக்கத்தில் போய் குடி அமர்த்தி விடு. அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ், எந்த விவசாயமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல உன்னுடைய அந்த இறை இல்லத்தின் பக்கத்தில் என்னுடைய குடும்பத்தினர்களை நான் அமர வைத்து விட்டேன், நீ பார்த்துக்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அது. அவங்க இப்ராஹிம் நபி திரும்பி போகும்போது மனைவி ஹாஜரா அவர்கள் கேட்கிறாங்க, புகாரியில் இடம் இருக்கிறது, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, என்னைய அப்படி விட்டுட்டு நீங்க போறீங்க? எந்த விவசாய நிலமும் எதுவும் இங்க என்ன பக்கத்துல அங்கங்க பசுமையா தெரியுது, தண்ணி இருக்கு, அங்க ஒண்ணுமே கிடையாது, தண்ணியும் இல்லை, விவசாயம் எதுவுமே இல்லை, யார் எந்த மக்கள் நடமாட்டமும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பிள்ளை, அது எவ்வளவு பெரிய பிள்ளை, அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு போறீரே, இது அல்லாஹ் உனக்கு இட்ட கட்டளை தானா? இப்ராஹிம் நபியே, அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானா நீ இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லும்போது, நான் ஆமா அல்லாஹ் தான் சொன்னான். இப்போ உடனே அவன் மனைவி சொன்னார்கள், ரலீத்து பில்லா, அல்லாஹுவை நான் புரிந்து கொண்டேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு இன்னொரு பக்கத்து ஊர்ல போய் நீங்க வச்சிட முடியுமா? ஊரை விட்டு அடுத்த தெருவுக்கு போனாக்கே பொருத்தமா இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரோட நம்ம குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாரும் சேர்ந்து இருப்பது ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பக்கத்து ஊருக்கு கூட நம்ம போக மாட்டோம். அவங்க எங்க கொண்டு போய் விடுறாங்க? தண்ணி இல்லை, எந்த வசதியும் இல்லை, கொண்டு போய் விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் நான் புரிந்து கொள்கிறேன். தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு, தன்னுடைய பாசமிகு ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த குழந்தையை விட்டு பிரிவது என்பது எவ்வளவு பெரிய சோதனை எண்ணி பாருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் போகும்போது யுகம் மாதிரி இருக்கும். போகும் இங்கே வந்துட்டா இப்படி தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கு, அடுத்து டிக்கெட் போட்டால் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி போகிறதே தெரியாது. ஊருக்கு வர்ற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, வந்தாங்கன்னா இப்போதான் வந்த மாதிரி இருக்கு, அடுத்த மாதிரி போயிடுவோம். ஆனால் அங்கே என்னடா லீவ் எடுக்க டிக்கெட் போடணும் நானும் போகவே செய்யாது. அந்த சந்தோஷமான, அந்த மகிழ்ச்சியான நம்முடைய மனைவி பிள்ளைகளுடன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு. அது நமக்கு காலத்தையே என்ன செய்ய ரொம்ப விரைவாக கடத்திடும். ஆனால் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறாங்க? இதை ஒரு மனைவி பொறுத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்க. மகளை பிரிந்து, மகனை பிரிந்து, மனைவியை பிரிந்து அங்கே வருகிறாரு அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி. அது ஒரு பெரிய ஒரு சோதனை. பிள்ளையை கொடுத்தா பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் அடுத்த சோதனையும் கொடுக்கிறான், அதையும் ஏற்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான படிப்பினை. வெளியூருக்கு தன்னுடைய கணவருடைய ஒரு விஷயத்துக்காக வேண்டி போறோம் என்று சொன்னால் பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் எல்லா விதமாகவும் நம்ம என்னது இருக்காது. இது மாதிரி சில நேரங்களில் கஷ்டங்கள், சிரமங்கள் வரலாம். அல்லாஹ்வுக்காக நாம் பொருந்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலையை பெண்கள் எடுக்கணும். அவங்க ஹாஜரா அம்மையார் அவர்கள் அந்த இடத்திலேயும் போய் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று இருந்திருக்கிறார். இது ஒரு பெரும் சோதனை என்பதை பார்த்துக்கிறோங்க. இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் நடந்திருக்கான்னு பாருங்க. குழந்தைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தையை பெற்றதுக்கு பிறகு யாருமே இல்லாமல் ஒரு காட்டில் கொண்டு போய் யாரையாவது விட்டு இருப்பாங்களா? அப்படியே தான் நடந்திருக்கிறதுண்டா நாம் வரலாற்றில் யாரையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு தனியாக இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் விட 4 வீடு தான் இருக்குது என்று
நாம் பயப்படுற மாதிரி சொல்லியிருப்போம். அது கூட சுற்றி இவ்வளவு வீடுகள் இருக்கு, எந்த வீடுமே எதுவுமே இல்லை. அதற்கு பிறகுதான் ஹாஜராமையாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்ததற்கு பிறகுதான் ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சாவளியினர் அந்த வழியாக வருகிறார்கள். வரும்போது ஒரு பறவை சுற்றுகிறது. இது தண்ணீர் இருக்கும் இடத்தில் தான் இந்த பறவை சுற்றும், இங்கே எங்கேயோ தண்ணீர் இருக்கிறது என்று அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி இந்த ஜம்சம் நீர் உருவானது. அப்புறம் தான் நாங்கள் இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து மக்கள் எல்லாம் குடியேறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளோ பெரிய சோதனைகளையும் இப்ராஹிம் நபி ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்றும் குழந்தை இல்லை என்று சொன்னால் அதை கூட எடுத்திருக்கலாம். ஒரு பாசத்தை காட்டுற பிள்ளைகிட்ட ஒரு சோதனை கொடுக்கும்போது நம்மளால் தாங்க முடியாது. நீங்கள் சாப்பிடாமல் உங்களை இருங்க என்ன பசியோட பல்ல கடிச்சிட்டு இருந்துருவீங்க. உங்கள் பிள்ளை சாப்பிடாம இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. அந்த பிள்ளை பசியுடன் பட்டினியும் இருப்பதை எந்த தாயும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அது மாதிரி இப்ராஹிம் நபியை அவங்களுக்கும் சோதனை கொடுக்குறான். அடுத்து பார்த்தா அடுத்ததோட இன்னொரு கனெக்ஷன், ரொம்ப நாளைக்கு பிறகு வந்த ஒரு குழந்தை, அதுலேயும் அல்லாஹ் சோதிக்கிறார். சரி, அதுலேயும் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக ஒரு பெரிய சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய குழந்தை வலம்மா வலகுமா உழைக்கும் பருவத்தை அடைந்த போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கைப்புள்ள இல்லை, பாசம் எத்தனை வருடங்கள் போய் வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வயசு, ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கலாம். அந்த வயதை அடைந்த பொழுது அல்லாஹ் அடுத்த ஒரு கட்டளை போடுகிறா, உன் பிள்ளைய அறுத்து நீ பலியிடு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. தன்னை அறுத்து பலியிடுங்க சொன்னா செஞ்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்த அறிவுள்ள ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை என்ன செய்கிறாரு அல்லாஹ் தஆலா அறுத்து பலியிடுங்கிறான். அன்னி ஃபில் மனாமி அன்னி அதுவகுக்க ஃபல்லூர் மாதா தரா, கனவுல உன்னை அறுத்து பலியிட நான் கண்டேன், நீ என்ன நினைக்கிற இஸ்மாயிலே, நீ சொல்லுன்னு தன்னுடைய பிள்ளைகிட்டையே கேட்கிறான். எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்கள். பெத்த பிள்ளையை அறுத்து பலியிடுதல் என்பது நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்ற அதற்கும் செய்கிறாரா? இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை விட இந்த இறைவனின் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, அல்லது பாசத்தில் அந்த பிள்ளை உந்துகிறாரா? இந்த பாச போராட்டத்தில் இல்லை இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வாரா? இல்லை, என்னை படைத்தவன் தான் முதல், அதற்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளை குடும்பம் அப்படின்னு இருக்கிறாரா? அதுக்கு தான் அல்லாஹ் அந்த சோதனையை வைக்கிறான். அந்த சோதனையிலையும் வெற்றி வருகிறான். இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன். இந்த சோதனை பற்றி அல்லாஹ் சொல்லுவாரா, ரொம்ப தெளிவான ஒரு சோதனை, பயங்கர இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் மாட்டுகிறார் இப்ராஹிம் நபியை. அதிலையும் அவர் வெற்றி காணுகிறார். அறுக்க போறார் தான் பிள்ளையும். அது மாதிரி ஒரு அழகான ஒரு பிள்ளையை, அறிவான பிள்ளையை, பொறுமைசாலியான பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தனால அழகா சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்க செய்யுங்க. சதஜினூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமைசாலியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர்களும் அப்படி சொல்லிவிடுகிறார்கள். இப்போ சோதனைகளை பாருங்கள். குழந்தை இல்லை, குழந்தைக்கு பிறகு அவரோடு சேர்ந்து வாழ்வதில்லை, அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு காட்டிலே கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை, அதற்கடுத்து தன்னுடைய பிள்ளைகளை அறுக்க வேண்டிய, எப்படி சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருகிறான்னு பாருங்க. நபிகளார் அதனால தான் சுருக்கமாக அம்மையுல்லாஹ் பிஹி ஹைரன் யுஸிப்ஹு, சஹீஹுல் புகாரியில் இடம் பெறுகிறது, அல்லாஹ் ஒருவனுக்கு நல்லதை செய்ய நாடினால் அவனை சோதிப்பான். நமக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், நிறைய தரணும் அப்படின்னு சொன்னான்னா நமக்கு சோதனை கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் வருவது நாம் கெட்டவன் என்பதற்கு முன்மாதிரி அல்ல. அல்லாஹ் தஆலா நம்மை சோதிக்கிறான் என்றால் தண்டனை கொடுக்கிறான் என்பதல்ல. நம்ம கரெக்டாக நடக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக, அதன் மூலமாக நன்மையை தருவதற்காக அல்லாஹ் நாடுகிறார். அதனால நீங்க எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடங்கள். அந்த சோதனையை அல்லாஹ் தஆலா பனி போல உருவிக்கிறார். சயஜஅலுல்லாஹு லஹு பாத உஸ்ரின் இஸ்ரா, அல்லாஹ் தஆலா கஷ்டத்திற்கு பிறகு இலகுவை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுவான். ரொம்ப கஷ்டம்கிட்டே பாருங்க, கஷ்டம் இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டத்தை எல்லாம் உடைச்சு தூர்நூலா ஆக்கிட்டே எளிமையாக்கிறான். நபிகளாரினுடைய 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை, பிரச்சனை, ஒரே சண்டைகள்லையும் எதிரிகளுடைய தொல்லைகள்லையும் தான் 13 வருட காலங்கள் மக்கா வாழ்க்கையில் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அத்தனை 13 வருஷ காலமும் பொறுத்தாங்க. அல்லாஹ் அடுத்து மதீனா வாழ்க்கையில் அப்படி தலைகீழ மாத்தினான். மக்கா வாழ்க்கையில எப்படி பயந்து பயந்து நடந்தாங்க, எவ்வளவு தொல்லைகளை பண்ணாங்க, இங்கே அப்படி அன்பும் பாசமும் காட்டும் மக்களை அல்லாஹ் தஆலா அப்படியே தலைகளை மாற்றி கொடுக்குறான். ஜா ரசூலுல்லாஹ், ஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் தன்னுடைய பிள்ளை வந்ததை போன்று அவர்கள் நபிகளாரை வரவழைத்தார்கள். நபிகளார் எப்போது வருவார்கள் என்று மக்காவை நோக்கி கொண்டு எல்லாரும் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அந்த அளவுக்கு நபிகளாரின் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்தும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அமையத்தக்கில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி நடந்தீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். இப்போ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்களே அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான். கஷ்டப்படுறவன் சிரமப்படுவான், அல்லாஹ்வின் சொல்படி நான் நடப்பேன்னு அப்படி உறுதியாக நீங்கள் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ரிஸ்கை உங்களுக்கு கொடுப்பான், உங்களுக்கு ஒரு நல்வழியை உங்களுக்கு காட்டுவார். அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வினுடைய சோதனைகளை மீறி அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு முடிவுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் மறுமையில் பெரிய தண்டனையே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்து எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தார், அதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? நமக்கு தருவதெல்லாம் ரொம்ப குறை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய சோதனை எப்படி இருக்கும், ஒரு காஃபினுடைய சோதனை எப்படி இருக்கும். மஸலுல் முஃமினி கல் ஹாமத்தி மினஸ்ஸர, ஒரு மூமினுக்கு உதாரணம் இளம் தளிர் பயிரை போன்றது. முதல்ல விதையை போட்டு முளைக்குமே இளம் தளிர், அந்த பயிர் மாதிரி தான் மூமின். துவஃபையுஹா ரீஹுன் மர்ரத்தன் வ தஅதிலுஹா மர்ரத்தன், இந்த காற்று இருக்க ஒரு தடவை சாய்க்கும், அதுக்கு பிறகு ஒரு தடவை நிமித்துது. எவ்வளவு பெரிய புயல் காற்று வந்தாலும் அந்த பயிர் என்ன செய்ய, பறந்து போயிடாது, அப்படிங்கிற அப்படி சாஞ்சிரும், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி நிமிந்துடும். இதுதான் மூமினுக்கு உதாரணம். மூமினுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வரட்டும் அவன் பொறுத்துக்குருவான், அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வான். அந்த கஷ்டங்களை எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் படிப்பினை பெற்றுக் கொள்வான். அவன் ஒரே அடியா சரிஞ்சு ஐயோ அப்படின்னு போயிட மாட்டான். இந்த தோல்வி வந்தால் அடுத்து அல்லாஹ் ஒரு வெற்றியை நமக்கு தருவான். இந்த தோல்வியில் ஏதோ ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பான். முனாஃபிக்கு உதாரணம் சொல்லும்போது அது பெரிய மரம் மாதிரி, சின்ன காத்துனா உழுவாது, கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சு அப்படியே வேரோட சரிஞ்சிடும். சரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது விறகுக்கு தான் வைக்கணும், அதை அடுப்பு பத்துவதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர நிமிர்ந்து நின்று திரும்பவும் வளராது. பார்த்தா வெளியில பார்த்தா அப்படியே பலசாலி மாதிரி தெரியுவான், கொஞ்சம் வேகமாக ஒரு அடி அடித்தோம்னா எந்திரிப்ப மாட்டான். மூமின்கள் இளந்தளிர் மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் இந்த பயிர் மாதிரி சாய்வாங்க, கஷ்டம் அப்படின்னு ஒரு நிமிர்ந்து நின்று விடுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு சொல்லும்போது அழகாக சொன்னார்கள், இது மூமினுக்கு தவிர வேறு எவனுக்குமே கிடைப்பதில்லை. அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, அதே மாதிரி நன்மைகள் கிடைத்தாலும் சரி. கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறான், சபர ஃபகான ஹைரன் லஹு, பொறுமையாக இருந்துக்கிறான், அதுவும் நன்மை. வைதா அஸாபத்து ஸர்ரா ஃபஷக்கர ஃபகான ஹைரன் லஹு, ஒரு நன்மையான காரியம் நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாச்சு. கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொண்டு நன்மையை பெற்றுக்கொள்கிறான், நன்மையான காரியங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு நன்மையை பெற்றுக்கொள்கிறான். இது மூமினை தவிர யாருக்கும் கிடைக்காது. அதனால் இந்த சோதனைகள் இப்ராஹிம் நபியுடைய வாழ்நாளில் எவ்வளவோ சோதனைகளில் அவர் வென்றதை போன்று நம்முடைய வாழ்நாளிலையும் அல்லாஹ் சோதிப்பான். அசிபன்னாசா யுத்ரகு யகூலு ஆமன்னா ஃபஹும் லா யுஃப்தனூன், அல்லாஹ் கேட்கிறார், மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்களா? நான் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னால் ஈமான் கொண்டவரெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அவர்கள் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா இறை தூதர் உட்பட கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது ஒரு, ஐயோ இவ்வளவு கஷ்டமே அப்படின்னு இறை தூதர்களே கேட்கிறாங்கன்னா பாருங்க, சாதாரண மனிதன் கேட்கலாம். இறை தூதர் தாங்க முடியாத அளவுக்கு சோதனை, கடும் சோதனைகள் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்கு, கவலைப்படாத, கிடைக்குன்னு அல்லாஹ் கொடுத்தார். அதனால நம்முடைய கஷ்டங்கள் வந்தால் அதில் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதன் மூலம் இன்னொரு ஒரு நல்வாழ்க்கையை தருவார். இது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கும் மிகச்சிறந்த ஒரு படிப்பினை. இது போன்ற சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருந்து இறைவனுடைய அந்த மிக பெரும் சொர்க்கத்தை பெற எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.